முக்கிய செய்திகள். புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. முதல்வர் ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த் பதவியேற்ற போது மகிழ்ச்சி ஆரவாரம். அமைச்சர் மரியம் பிச்சை எம்எல்ஏ பதவியேற்க வந்தபோது விபத்தில் பலி. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு. டெல்லி சிறையில் உள்ள கனிமொழியுடன் கருணாநிதி சந்திப்பு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல். பாகிஸ்தான் கடற்படை முகாமில் தீவிரவாதிகள் அதிரடி தாக்குதல். விமானப்படை தளம் முற்றுகை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவை இன்று தொடங்கியதும் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று பதவியேற்றுக் கொண்டார். அப்போது அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் மேஜையை தட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் அதிமுக உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சமக தலைவர் சரத்குமார், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, மமக தலைவர் ஜிவாஹருல்லா உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக விபத்தில் உயிரிழந்த அமைச்சர் மரியம் பிச்சைக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது. வரும் 27ஆம் தேதி மீண்டும் கூடவுள்ள சட்டசபை கூட்டத்தில் சபாநாயகராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும், துணை சபாநாயகராக ராசிபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனபாலும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தின் 14வது சட்டப்பேரவை கூட்டம் இன்று முதலாக கூடியதும் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். இதையடுத்து அவர் இன்று சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். கேப்டன் விஜயகாந்திற்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது தேமுதிக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் மேஜையை தட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கழகத்தின் அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவர்களைத் தொடர்ந்து அனைத்து கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பெரம்பலூர் அருகே சாலை விபத்தில் பலியான சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மரியம் பிச்சையின் உடலுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர் மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியம் பிச்சை திருச்சியில் இன்று காலை முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு சட்டசபை உறுப்பினராக பதவியேற்பதற்காக சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார். திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள பாடலூர் அருகே அவரது கார் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே அமைச்சர் மரியம் பிச்சை பலியானார். அவருடன் சென்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் சிவபதி சிறு காயங்களோடு உயிர் தப்பினார். மரியம் பிச்சை கடந்த 10 ஆண்டுகளாக கவுன்சிலர் பதவி வகித்து வந்தார். தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் KN நேருவை எதிர்த்து 7000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தனி விமானம் மூலம் திருச்சி சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். மரியம் பிச்சையின் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதல் கூறினார். அமைச்சர் மரியம் பிச்சை சாவில் மர்மம் இருப்பதாக சிலர் தெரிவித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வி ஜெயலலிதா அமைச்சர் சாவில் மர்மம் உள்ளதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த சிபிசிஐடிக்கு உத்தரவிடப்படும் என்று தெரிவித்தார். திரு மரியம் பிச்சை அவர்களின் மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று பலரும் கூறுகிறார்கள்.
அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படும். குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக தலைவர் கருணாநிதி இன்று காலை டெல்லி சென்றார். அங்கு சிறையில் உள்ள கனிமொழி மற்றும் ராசா ஆகியோரை சந்தித்து பேசினார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைதான கனிமொழி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதே சிறையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவும் கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் சரத்குமாரும் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் பார்ப்பதற்காக திமுக தலைவர் கருணாநிதி இன்று காலை 9:50க்கு டெல்லி புறப்பட்டார். அவருடன் துரைமுருகன், பொன்முடி ஆகியோரும் சென்றனர். டெல்லி விமான நிலையம் சென்றடைந்த கருணாநிதியை TR பாலு மற்றும் திமுகவினர் வரவேற்றனர். சிபிஐ நீதிமன்றத்தில் கனிமொழி, சரத்குமார், ராசா ஆகியோர் தினமும் ஆஜராகி வரும் நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை இன்று சந்தித்து பேசினார். இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கனிமொழிக்கு ஜாமீன் பெற மனு தாக்கல் செய்வது குறித்து கருணாநிதி வழக்கறிஞர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தியதை அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாகிஸ்தான் கராச்சி நகரில் உள்ள கடற்படை விமான தளத்தின் தலைமை இடத்தை தாலிபான் தீவிரவாதிகள் தாக்கி கைப்பற்றினர். பாகிஸ்தான் கராச்சி நகரில் உள்ள ராணுவ கடற்படை தளத்தினை 20க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் தாலிபான் தீவிரவாதிகள் இந்த கடற்படை தளத்தை முற்றுகையிட்டு தாக்கினார்கள். 16 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதலில் ஒரு விமானம் சேதமடைந்தது. பாகிஸ்தான் கடற்படை தளம் வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டது. பாகிஸ்தானில் ஒசாமா பின் லேடன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிகிறது. இந்த தாக்குதலில் 12 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். கடற்படை ரோந்து விமானம் ஒன்று குண்டு வீசி முழுவதுமாக அழிக்கப்பட்டது. கடற்படையின் விமான தளத்தை தீவிரவாதிகள் கைப்பற்றினார்கள். இன்று மதியம் வரை ராணுவத்தினர் போராடி விமான தளத்தை மீட்டார்கள். தீவிரவாதிகள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கடற்படை தளம் ராணுவத்தின் வசம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கிடையே தாலிபான் தீவிரவாத இயக்க தலைவர் முல்லா உமர் பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடக மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக ஆளுநர் பரத்வாஜ் தனது கடமையை செய்திருப்பதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ஆட்சியை கர்நாடக மாநிலத்தில் பிரகடனப்படுத்தலாம் என்று ஆளுநர் கூறியது அவரது கருத்து என்றும், அதற்காக அவரை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதை ஏற்க முடியாது என்றும் சிதம்பரம் திட்டவட்டமாக கூறினார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற +2 தேர்வில் வழக்கம் போல் பெண்களே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் நடந்த +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இந்த ஆண்டு மொத்தம் 7,69,000 மாணவ மாணவிகள் சிபிஎஸ்இ தேர்வு எழுதினார்கள். இந்த தேர்வில் 81.71% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை மண்டலத்தில் 91.32% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவிகள் 93.32%, மாணவர்கள் 89.79% தேர்ச்சி அடைந்துள்ளதாக சென்னை மண்டல துணைச் செயலர் சுந்தரம் தெரிவித்தார். மொத்தம் ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் 63,399, எழுதினவங்க 62,587. அதில் பாய்ஸ் 30,427, கேர்ள்ஸ் 25,585. சென்னை நங்கநல்லூர் மாடர்ன் சீனியர் பள்ளி மாணவி திவ்யா சிபிஎஸ்இ +2 தேர்வில் 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். நான் சிபிஎஸ்சியில் 492 out of 500 வாங்கியிருக்கேன். சான்ஸ்கிரிட்டில் சென்டம் வாங்கியிருக்கேன். இதுக்கு மெயின் ரீசன் என்னோட ஸ்கூல், என் டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சிபிஎஸ்இ +2 தேர்வில் காரைக்கால் ONGC பள்ளியை சேர்ந்த சன்மதி என்ற மாணவி 500க்கு 472 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். நான் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமினேஷன் 12th 472 வாங்கியிருக்கேன். இதுக்கு முழு காரணம் என்னோட ONGC பப்ளிக் ஸ்கூலும் என்னோட பேரண்ட்ஸும் தான். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சென்னையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கூடுதல் பள்ளி கட்டணம் செலுத்தாத மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைத்துள்ளதாக அப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் நீதியரசர் ரவிராஜா பாண்டியனிடம் புகார் மனு அளித்துள்ளனர். சென்னை வேப்பேரியை அடுத்த டவுட்டனில் டவுட்டன் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது.
இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களில் சிலர் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணம் மட்டுமே செலுத்தியிருந்தனர். இந்நிலையில் அவ்வாறு குறைவாக கட்டணம் செலுத்தியிருந்த மாணவர்களின் தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் அந்த பள்ளி நிர்வாகம் தடுத்து வைத்துள்ளதாக மாணவர்களின் பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். பள்ளி கட்டணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ரவிராஜ பாண்டியனிடம் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று புகார் மனு ஒன்றை அளித்தனர். ரிசல்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த செக்ஷனுக்கும் போட மாட்டேன்றாங்க. குழந்தைங்களை வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு அடம்ப்டாக சொல்கிறாங்க. அவங்க நாங்கள் என்ன வற்புறுத்தினா புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையில் வந்து தலையிட்டு இந்த ரொம்ப பெற்றோர்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க, பிள்ளைகளும் வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க. அது உடனடியாக இந்த பிரச்சனைக்கு வந்து அரசாங்கம் தலையிட்டு இன்றைக்கோ நாளைக்கோ இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அந்த மனுவில் டவுட்டன் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம் தங்களிடம் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட 8000 ரூபாய் வரை கூடுதலாக கல்வி கட்டணம் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அவ்வாறு கட்டாத தங்களது பிள்ளைகளின் தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பெரம்பலூர் அருகே சாலை விபத்தில் பலியான சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மரியம் பிச்சையின் உடலுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர் மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதி இன்று காலை டெல்லி சென்றார். அங்கு சிறையில் உள்ள கனிமொழி மற்றும் ராசா ஆகியோரை சந்தித்து பேசினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.